ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். தாய்லாந்து லாட்ரியோடைய 3Fக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய HDFக்கான டச் அண்ட் பெய்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 16/4/2024. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய ஃபஸ்ட் நண்பா, FRST ஃபஸ்ட் வீடியோ. அதோட நம்ம பார்க்க போகிறது வந்து டச் அண்ட் பெய்ர். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம டச் அண்ட் பெயருக்கு வீடியோ பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம டச் வீடியோக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பெயர்ஸு அதோட நம்ம வந்து HDF நம்பர்ஸு கொண்டு வருவோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் வீடியோவாக டச் அண்ட் பெயரை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக கொஞ்சம் ட்ரான்னு கிடையாது நண்பா, அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பழைய ரிசல்ட் நண்பா. அதாவது இது எல்லாமே நம்மளுடைய தாய்லாந்து ரிசல்ட் தான். 3F நம்பர்ஸ் நண்பா. ஸோ கடைசியாக நம்மளுக்கு 1ஆம் வந்தது வந்து 481, 16ஆம் வந்தது 626, 1ஆம் வந்தது 603, 16ஆம் வந்தது 395. இப்படி எல்லாமே நம்மளுடைய தாய் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். இந்த 16/4/2024 இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HDF, அதாவது நம்மளுடைய ஹச்சோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் TF நண்பா. கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான பெய்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அதிகப்படியான இந்த ரிசல்ட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இங்கே நம்மளுடைய எக்ஸ் படி வந்து நம்ம வந்து ஹச்சோட தான் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் TF பண்ண போகிறோம். அப்போ இதில் ஹச்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 நண்பா. இந்த 0வோட நம்ம 97 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு டேரெக்டாகவே எடுத்துக்கணும் வச்சுக்கலாம். அதாவது 0 ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் 97 ஈக்குவல் டு, இப்போ இதை கூட்டியெல்லாம் கழிச்சிடலாம். என்ன தான் நம்ம வந்து 0வோட 9 கூட்டினாலும் அதே 9 தான் வரும், கழிச்சாலும் அதே தான் வரும். அதனால் 9 மட்டும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி 7 கூட்டினாலும் கழிச்சாலும் நம்மளுக்கு 7 தான் கிடைக்கும். அப்போ 9 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச்சு, அதோட நம்மளுக்கு பெயர். டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 7 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 097க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 757. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 நண்பா. டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெயரில் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து H அண்ட் F கிடச்சிருக்கு. HF கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெயர் HF பெயர்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 757 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு 7 எடுக்கணும். 7ஓட நம்ம 5 7ஐயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 7 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 5 7. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். 7ஓட 7 கூட்டினோம்னா 4 கிடைக்கும். இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 5 போயிடுச்சுன்னா 2 ஏற்கனவே எடுத்தாச்சு. 7ல் 7 போயிடுச்சுன்னா 0, 240 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 757க்கு அப்புறம் நம்மளுக்கான டச் அண்ட் பெயர் 240 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 757க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 544 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 44. டச்சை பொறுத்த வரைக்கும் பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு T அண்ட் F நண்பா. இப்போது 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு HF, 2வது ட்ரா நம்மளுக்கு வந்து TF. இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். இது யாரும் கேரளா லாட்ரின்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேண்டாம். இது தாய் லாட்ரியோடைய 3F நம்பர்ஸ். இது வந்து நம்மளுடைய தாயோடைய 3F நம்பர்ஸ் நண்பா. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேரளா லாட்ரி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க, அவங்களுக்காக தான் போட்டேன். இப்போ நம்ம 544 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 544 பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 5 நண்பா. இதுதான் நம்மளுடைய ஹச்சில் இருக்குது. இதோட நம்ம 44 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து 5 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 4 ஈக்குவல் டு, இப்போ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 9 கிடைக்கும், கழிச்சோம்னா 1 கிடைக்கும். 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 544க்கு அப்புறம் கிடச்சிருக்கு டச் அண்ட் பெயர். டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 544க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 979. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து HF நண்பா. HF. இப்போ 979க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது H வந்து 9. இதோட நம்ம 79 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 ப்ளஸ் அண்ட் மைனஸ்
7 9 ஈக்குவல் டு இப்போ 9ஓட 7 கூட்டினோம்னா 6, 9ஓட 9 கூட்டினோம்னா 8, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, 9ஓட 9 போயிடுச்சுன்னா 0, 6 8 2 0 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 9 7 9க்கு அப்புறம் நம்மளுக்கான டச்சு அண்ட் பெயர் 6 8 2 0. இப்போ நம்மளுக்கு இந்த 9 7 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0 6 3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 6 டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஹச், அதோட நம்மளுக்கு டி. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் நண்பா, கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டச் அண்ட் பெயர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 0 6 3க்கு பார்க்கலாம். 0 இருக்குது. ஸோ இந்த 0ஓட 6 3யை வந்து நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 0 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 6 3. 0ஓட கூட்டுறதும் கழிக்கிறதும் அதே நம்பர் தான் வரும். அதனால் நம்மளுக்கு வந்து இங்கே 3 and 6 6 3 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 0 6 3க்கு அப்புறம் நம்மளுக்கான டச்சு அண்ட் பெயர் டச் அண்ட் பெயர். இப்போ நம்மளுக்கு இந்த 0 6 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 3 9 5 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஹச் நண்பா. இப்போ 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. இப்போ 3 9 5 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதோட நம்ம 9 5 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 9 5. 3ஓட 9 கூட்டினோம்னா 2, 3ஓட 5 கூட்டினோம்னா 8, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 2 8 6 கிடச்சிருக்கு நண்பா. ரெண்டு 8 6 2 ஓகே 2 8 6 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கான டச்சு அண்ட் பெயர். இப்போ இந்த 3 9 5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6 0 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஹச் நண்பா. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு டச்சு மட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 6 0 3. இதில் நம்ம எடுக்க போகிறது 6 நண்பா. இதோட நம்ம 0 3யை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 6 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 0 3. 6ஐயும் 0ஐயும் கூட்டினோம்னா 6, 6ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 9, 0ஐயும் 6ஐயும் கழிச்சோம்னா 6 தான் வரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, 6 9 3 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 6 0 3க்கு அப்புறம் நம்மளுக்கான டச்சு அண்ட் பெயர் 6 9 3 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 6 0 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6 2 6 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு HF நண்பா. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது நண்பா. 2 ட்ரா நம்மளுக்கு வந்து டச் மட்டும் கிடச்சிருந்துச்சி. இப்போ நம்மளுக்கு பெய்ட்ஸு கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இந்த ட்ரா அதாவது இந்த 6 to 6க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 6 to 6 இதில் நம்ம வந்து 6 எடுக்கணும். இதோட 2 6 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 6 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 6. இப்போ 6ஓட 2 கூட்டினா 8, 6ஓட 6 கூட்டினா 2, 6ல் 2 போயிட்டா 4, 6ல் 6 போயிட்டா 0, 8 to 4 0 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 6 to 6க்கு அப்புறம் நம்மளுக்கான டச் அண்ட் பெயர் 8 to 4 0. இப்போ நம்மளுக்கு இந்த 6 to 6க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4 8 1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 8 நண்பா. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. டச் அண்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து HT. ஹச்சும் டீயும் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 481 தான் நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட்டு. 1ஆம் தேதி நம்மளுக்கு 481 தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 16ஆம் தேதிக்கு நம்ம இதில் தான் நம்மளுடைய HTFக்கான கெஸிங்கை பார்க்க போகிறோம். 3Fக்கான டச் நம்பரை பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் தான் நண்பா இருக்குது. ஸோ இந்த ட்ராவிலையும் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. வேண்டாம் நீங்கள் உங்களுடைய கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க.
இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 481 இதில் நம்ம எடுக்க போகிறது 4, இதோட நம்ம 8 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 4 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 8 1. இப்போ கூட்டிடலாம். 4ஓட 8 கூட்டினோம்னா 2, 1 கூட்டினோம்னா 5, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. 2543 இதுதான் இந்த ட்ராவுக்கான டச் அண்ட் பெயர். இந்த ட்ராவுக்கு 2543 கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இது நம்ம மெத்தட் படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. இந்த ட்ராவுக்கு இதில் வந்து நம்மளுக்கு 2 நம்பர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துடலாம். HT HF TF டச் அண்ட் பெயர் 2 5 4 3. இதிலேருந்து நம்மளுக்கு வந்து டச் அண்ட் பெயர் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நம்மளுடைய தாய் 3 ஆஃப் கெஸ்ஸிங். யாரும் கேரளா லாட்ரின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது தாய்லாந்து லாட்ரியோடைய கெஸ்ஸிங். ஸோ 4 நம்பர் இதிலேருந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை கேம் இதுக்குள்ளே முடியக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் தான் அதிகப்படியாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பெய்ட்ஸுக்கு தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் நம்ம வந்து டெய்லி எவர்ட்ரா வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக சான்சஸில் இருக்குது நண்பா. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி 16/4/2024 ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம டச் அண்ட் பெயர் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.